உங்களுக்கு உடம்பு முழுவதும் ரொம்ப சூடாக இருக்கா? கண்ணெல்லாம் ஒரு எரிச்சல் இருக்கா? கண் ஃபுல்லாக செவந்து வெளியே போகும்போது உடம்பு முழுவதும் ஒரு விதமான அதிகமான சூடு இருந்தா, ஒரு அரிய வகையான ஒரு தீநீரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு ரொம்ப 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 எளிமையாக கிடைக்கக்கூடியது. நீங்கள் இதை டெய்லி பயன்படுத்தும்போது படிப்படியாக உங்களுடைய அந்த சூடு தணிஞ்சு கண் எரிச்சல் படிப்படியாக குணமாகறத பார்க்கலாம். அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒரு பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி. அந்த பொன்னாங்கண்ணி இலை தெரியாதவங்களே கிடையாது. அந்த பொன்னாங்கண்ணி இலை பொன் ஆம் கான் நீ சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த உடம்பையே தங்க நிறமாக மாற்றக்கூடியது பொன்னாங்கண்ணி. உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை சட்டுன்னு குறைக்க வைக்குமா. அந்த உஷ்ணம் தணியும் போது என்ன ஆகும்? டாக்ஸின் உடம்புக்குள்ளேருந்து வெளியேறும். சிறுநீர் எரிச்சல் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, உடம்பு முழுவதும் ஒரு விதமான ஒரு கனகனகனன்னு ஒரு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குப்பா என் உடம்பேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பொன்னாங்கண்ணி ஒரு காயக்கல்ப மருந்துன்னு சொல்லலாம். அந்த பொன்னாங்கண்ணியை ஒரு கைப்பிடி அளவுக்கு இன்னைக்கு நம்ம தீநீருக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு காயக்கல்ப மருந்து. கொத்தமல்லி சேராத ஒரு உணவே கிடையாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகளில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அன்றாடம் பயன்படுத்திட்டு வரும். ஆனால் இந்த கொத்தமல்லி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நச்சு நீர்களை வெளியேற்றுவதில் மிக அதிக மருத்துவ பயன் உள்ளது. நச்சு நீர்கள் வெளியேற்றினா என்ன ஆகும்? டாக்ஸின் வெளியேறும் போதே உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வரும். அந்த காலத்திலலாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை பயிறு க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஷின் லைஃப் ஆக ஆக எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்போது சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் எத்தை தின்றால் பித்தம் தணியும்னு முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா மிக 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 அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டது. எத்தனையோ நோய்களுக்கு ஒரு துணை மருந்தாக அமைஞ்சிட்டு வருது. இந்த கொத்தமல்லியை இந்த தீநீரோடு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும் பட்சத்தில் உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி நாடி நரம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகுமா. உடம்பே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமா. அந்த புத்துணர்ச்சி இருக்கும்போது கண் எரிச்சல் இருக்காது. உடல் முழுவதும் இருக்கிற சூடு தணிஞ்சு யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெப்பமே இல்லாத சிறுநீர் தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பம் அதிகமாகும் போது சொட்டு நீராக யூரின் வருமா. அந்த சொட்டு நீர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு யூரின் போகிற அளவுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் என்பது படிப்படியாக குணமாகும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை இந்த தீநீருக்காக பயன்படுத்துகிறோம். ஒரு 200 மில்லி தண்ணியில் இந்த 2 மூலிகையை நல்லா கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்கும் பட்சத்தில் ஒரு கோல்டன் கலரில் வரும் அந்த தீநீர் பார்த்தீங்கன்னா. அப்படி வரும் பட்சத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை லேசாக தூள் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு சுகர் இருக்குது சார், எனக்கு அதிகமான பிபி இருக்குன்னாலாம் சர்க்கரையை சேர்க்காமல் அந்த தீநீரை மட்டும் பருகலாம். சர்க்கரை இல்லாதவங்க, சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு அந்த கற்கண்டை சேர்த்து பயன்படுத்தலாம். இப்படி இந்த தீநீரை காய்ச்சி கற்கண்டை கலந்த பிறகு காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். ஏன் இதை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ணுன்னு நீங்கள் கேட்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும். நிறைய பேருக்கு இந்த மலம் கழிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மி. அது நேரத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் மலம் கழிச்சாதான் நோய் இல்லாமல் இருக்கும். எனக்கு எங்கேயோ ஒரு வேலை சார், ரொம்ப லாங் போனேன், எனக்கு இது டைம் இல்லை, விட்டுட்டேன். அப்போ என்ன ஆகும்? ஸ்டிக்கி ஸ்டூல்னு சொல்லுவாங்க. இந்த மலம் இறுகிய நிலையில் ஆகிடும். மேல் நோக்கி காற்று எழும். இந்த வாயு மேல் நோக்கி வரும்போது நிணநீர் திரவமானது வயிற்றுக்குள்ளே சுழற்சி முறையில் இருக்குமா. இந்த பொன்னாங்கண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கிற உஷ்ணத்தை தணிக்கும் பொழுதே மலம் லேசாக இலகி நார்மலாக அவங்க மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த மோஷன் கழிவுகள் எல்லாம் வெளியேறும் பொழுதே அவங்களுக்கு நோயின்றி வாழ வழிவகுக்கும். அதே மாதிரி கண் எரிச்சல். இந்த கண் எரிச்சல் இருக்கிறது எதனால்? உடம்பு உஷ்ணத்தினால. இந்த பாத எரிச்சல், கண் எரிச்சல், உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகிறதுனால வர்றது. இப்போ காய்ச்சக்கூடிய இந்த தீநீரை காலை மாலை இருவேளை 50 மில்லி அளவிற்கு
வெறும் வயிற்றில் 1 மாதத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் நோயானது கண்கண்ட மருந்தாக படிப்படியாக குணமாகி உங்களை ஒரு வரப்பிரசாதமாக நோயில்லாத ஒரு மனிதனாகவும் உஷ்ணத்தை தணித்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு உங்களை எடுத்து செல்லும்.